வெல்கம் வியூவர்ஸ். அது மே 9 2024 கர்நாடகா. அன்னைக்கு கர்நாடகா மாநிலத்துல SSLC பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதனால அன்னைக்கு காலையில இருந்தே பேரண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறையவே எதிர்பார்ப்போடவும் கொஞ்சம் நெர்வஸோடவும் இருந்தாங்க. அவங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட்டும் வெளியாக ஆரம்பிக்குது. ரிசல்ட்டை பார்த்த பல முகங்கள்ல சந்தோஷமும் ஒரு சில முகங்கள்ல மட்டும் வருத்தமும் தென்பட ஆரம்பிச்சது. அப்கோர்ஸ் பாஸ் ஆன பல பேர் சந்தோஷத்திலையும் ஃபெயிலான ஒரு சிலர் துக்கத்திலையும் இருந்தாங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா அதிக மார்க் எடுத்த ஒரு சிலர் ஒரு மார்க் குறைஞ்சிருச்சே, சென்டம் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற வருத்தத்தோடவும் ஜஸ்ட் பாஸ் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோ உச்சக்கட்ட மகிழ்ச்சியிலையும் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் குடகு டிஸ்ட்ரிக்ட்ல சுர்லபி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 10வது எழுதியிருந்த மீனா அப்படிங்கிற பொண்ணுடைய முகம் மட்டும் ரொம்பவே வாடி போய் அழுது வீங்கி போயிருந்துச்சு. மீனா கூடவே இருந்த அப்பா சுப்பிரமணி, அம்மா ஜானகி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன் ப்ரோ மீனா எக்ஸாம்ல பாஸ் ஆகலையா, இல்ல அப்படின்னா நினைச்ச மார்க்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. மீனா 500க்கு 314 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த மார்க் எடுத்து பாஸ் பண்ணதுல மீனாவுக்கு மட்டும் இல்ல, அவங்க படிச்ச ஸ்கூல் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்குமே அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா மீனா அவங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தினமுமே நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூலுக்கு இந்த வருஷம் 10th 100% ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெருமையும் கிடைச்சது. அதுக்கு காரணமே மீனா மட்டும்தான். ஏன்னா அந்த ஸ்கூல்ல 10th படிச்சதே மீனா ஒரு ஆள் மட்டும்தான். சோ மீனா ஃபெயில் ஆயிருந்தா அந்த ஸ்கூலுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டுமே 0% ஆயிருக்கும் இல்லையா. அப்படி மீனாவால அந்த ஸ்கூலே சந்தோஷமா இருக்கும் பொழுது மீனாவுடைய சந்தோஷம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசெல்லாமே சோகம் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அன்னைக்கு காலையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான். அந்த சம்பவத்தால மனசொடிஞ்சு போயிருந்த மீனாவும் அவங்க அப்பா அம்மாவும் அவங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம் வந்துட்டு தான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் ஓடுது. டைம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்பதான் ஒரு ஆள் ரொம்பவே வேகமாகவும் அடக்க முடியாத கோபத்தோடவும் மீனாவுடைய வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சான். திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ஆளை பார்த்து எல்லாருமே அலற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து சில நிமிஷங்கள் நடந்த அந்த சம்பவங்கள் தான் அடுத்த நாள் கர்நாடகா முழுக்க பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டாக்க ஆரம்பிச்சது. ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், கலெக்டர் எல்லாமே மீனாவுடைய வீட்டை தேடி வர ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட விடாத மாதிரி அன்னைக்கு காலையில மீனாவுடைய குடும்பத்துக்கு என்னதான் நடந்துச்சு. ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த அவங்க வீட்டுக்கு ஈவினிங் கோவத்தோட வந்த அந்த நபர் யாரு, அப்படி அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்ணா, அமைச்சர்கள் அதிகாரிகள் அப்படின்னு அரசாங்கமே மீனாவுடைய வீட்டுக்கு வர்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு. இப்படி இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் சமீபத்துல ஒட்டுமொத்த கர்நாடகாவையே கலங்க வச்ச இந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்துல மோஸ்டா கிரைம் நடக்கிறதுக்கு காரணம் ஒன்று பணம், ரெண்டாவது லஸ்ட், மூணாவதா எஸ் நீங்க எல்லாருமே கஸ் பண்ண மாதிரி கோவத்தால நடக்கிற கிரைம்ஸ் தான். உங்களுக்கு அதிகமா கோவம் வருமா? அப்படி கோவம் வரும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கிற நபர்களை உங்களுடைய வார்த்தைகளால புண்படுத்திட்டு அதுக்கப்புறமா அச்சச்சோ நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுவீங்களா? அப்படின்னா என்ன ப்ரோ, அப்புறம் மனுஷன் கோவமே படக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. எது ஹெல்த்தியான ஏங்கர், எது அன்ஹெல்த்தியான ஏங்கர், அண்ட் இந்த ஏங்கரை எப்படி மேனேஜ் பண்ணி நல்ல லைஃப் ஸ்டைலை உருவாக்குறது அப்படிங்கறத தெளிவா சொல்ற புக் தான் ஏங்கர் மேனேஜ்மெண்ட். குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு, கண்டிப்பா கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும். குக்கு எஃப்எம் 7 நாட்களுக்கு இப்ப ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ நீங்க 7 நாட்களுக்கு ஃப்ரீயா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போகும் பொழுது மட்டும் 2 ரூபா உங்களுக்கு பிடிப்பாங்க, அகைன் அது ரிட்டர்ன் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள் ஃப்ரீ ட்ரையல்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். சோ இப்ப வரைக்குமே ட்ரை பண்ணாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா அந்த 7 டேஸ்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
அன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் தெரிகிற நாள் மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாவும் இருந்துச்சு. எஸ், அன்னைக்கு மீனாவுடைய கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க. மீனா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 அக்கா 2 அண்ணனுங்க. எல்லாத்தையுமே காலகாலத்துல கரை சேர்க்கணும் அப்படின்னு மத்த எல்லாருக்குமே சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருந்துச்சு. இப்ப கடைசியா கடைக்குட்டியான மீனாவுக்குமே 10வது படிக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊரோ பெருசா வளர்ச்சி அடையாத, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பெருசா இல்லாத, ஹில்ஸ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற ஒரு மலை கிராமம் அப்படிங்கறதால அங்கிருந்த மக்களுக்கோ இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பா தெரியல. பட் அதுக்காக எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதனால கல்யாணம் பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரகசியமா தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த ஆபீசர்ஸ் 2 ஃபேமிலியுமே கூப்பிட்டு பேசி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதோ கல்யாணம் பண்ண முடிவு பண்றதோ ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி அந்த என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்திருக்காங்க. உடனடியா 2 ஃபேமிலியுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு நிச்சயதார்த்தத்தை கேன்சலும் பண்ணிருக்காங்க. என்னதான் அதிகாரிகள் சொன்னதை கேட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருந்தாலுமே ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது இப்படி அபசகுணமா வந்து தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படிங்கிற வருத்தத்துல தான் 2 ஃபேமிலியுமே இருந்திருக்காங்க. பெரியவங்களுக்கே அது தப்பு அப்படின்னு தெரியாதப்ப 10வது மட்டுமே படிச்சுட்டு இருந்த அதிக வெளி அனுபவமே இல்லாத அந்த பொண்ணுக்கு மட்டும் அது எப்படி தப்பு அப்படின்னு புரியும். சோ மீனாவுமே எதுவுமே புரியாம வருத்தத்துல அழுதுட்டு இருந்திருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, மீனாவுக்கு முடிவு பண்ணியிருந்த அந்த மாப்பிள்ளையுடைய வயசு 32. மாப்பிள்ளையும் அதே ஊரு தான், பேரு பிரகாஷ் ஓங்காரப்பா. ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுமே ஃபங்க்ஷனுக்கு வந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த 2 குடும்பத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி கூட்டம் குறைஞ்சதுமே தன்னுடைய திருமண கனவு களைஞ்சு போன வருத்தத்துல இருந்த பிரகாஷ் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி வெளியே போனவன் மீனாவுக்கு போன் பண்ணி கல்யாணம் நின்னு போனதை பத்தி பேசி புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். ஆனா 10வது படிச்சுட்டு இருந்த மீனாவோ தெளிவா ஆபீசர்ஸ் சொன்னதை எடுத்து சொல்லி தனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு 32 வயசாகியுமே மூளை வளராத அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாதவன் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரொம்பவே வேகமா அடக்க முடியாத கோபத்தோட மீனாவுடைய வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் அங்கிருந்த மீனாவுடைய அண்ணன்கள் 2 பேர்கிட்டயுமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அப்படி அந்த அண்ணன்கள் 2 பேருமே அந்த வீட்டுல இருந்து போனதுமே என்கேஜ்மெண்ட் நின்னு போன கோபத்துல வீட்டுல இருந்தவங்களை பார்த்து கண்டபடி பேச ஆரம்பிச்சிருக்கான். மீனாவுடைய பேரண்ட்ஸோ அவனை சமாதானம் படுத்த செஞ்ச முயற்சிகள் எதுவுமே பலிக்கல. அவங்க பேச பேச ரொம்பவே டென்ஷனான பிரகாஷ் மீனாவுடைய அப்பாவை எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவரு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மறைச்சு வச்சிருந்த மரம் வெட்ட பயன்படுத்துற சின்ன கோடாரி எடுத்து மீனாவுடைய அம்மாவை கொடூரமா தாக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த கொடூரமான தாக்குதல்ல இருந்து அவங்க தப்பிக்க போராடிட்டு இருக்கும் போதே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பிரம்ம புடிச்ச மாதிரி என்ன பண்றது அப்படின்னே தெரியாம தகச்சு போய் நின்னுட்டு இருந்த மீனாவை புடிச்சு தரன்னு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். வர மறுத்த மீனாவை அடிச்சு மிருகத்தனமா இழுத்துட்டு போனவன் அவங்க வீட்டுல இருந்து ஒரு 150 மீட்டர் தள்ளி வந்ததுமே அங்கிருந்து பக்கத்துல இருந்த ஃபாரஸ்டுக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அங்க போனதுமே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினதுக்காக மீனா கூட திரும்பவுமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஆபீசர்ஸ் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினதுக்கு அந்த அப்பாவி பொண்ணு என்ன செய்யும் அப்படின்னு கூட யோசிக்க தெரியாத அந்த தத்தி மீனா சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்காம தான் கையில வச்சிருந்த கோடாரியாலேயே மீனாவை வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுல வலி தாங்க முடியாத மீனா துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி துடிக்கிறத பார்த்து கூட கொஞ்சம் கூட மனசு இறங்காத வெறி அடங்காத அவன் மீனாவுடைய தலைய மட்டும் தனியா வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். மீனாவுடைய உடம்புல இருந்து ரத்தம் எல்லாமே அப்படியே கழுத்து வழியா கொப்பளிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. உடம்பு சில வினாடிகள் துடிச்சிட்டு அப்படியே அடங்க ஆரம்பிக்குது. அந்த கொடூரமான காட்சியை பார்த்தும் கூட கோபம் தணியாத அந்த கொடூர மிருகம் ரத்தம் வலிய மீனாவுடைய தலையை மட்டும் தனியா தூக்கிட்டு அங்கிருந்து ஃபாரஸ்டுக்குள்ளேயே தொடர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்கான். இந்த சம்பவங்கள் எல்லாமே சில நிமிஷங்கள்ல அடுத்தடுத்து நடந்து முடிஞ்சிட்டதால அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன ஏது அப்படின்னு யோசிச்சு பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அலறி அடிச்சுட்டு உடனே அங்க வந்த மீனாவுடைய மூத்த அண்ணனான திலீப் தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்ண போலீஸ் கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்த அந்த மிருகம் திரும்பவுமே வந்து யாரையாவது அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனாவுடைய வீட்டுக்கும் மீனாவுடைய
மீனாவுடைய அம்மா அட்மிட் ஆயிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு மீனாவுடைய உடம்ப அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அங்க வந்த டாக் ஸ்குவாட் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் தேடியுமே அவங்களால அந்த கிரிமினல் பிரகாஷையோ அல்லது அவன் கையில கொண்டு போன மீனாவுடைய தலையோ கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப அந்த ஏரியால ஒரு இடம் கூட விடாம அவனை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்க ஆரம்பிச்சது. அது ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் அப்படின்னாலுமே அதை கேட்டு யாருமே வருத்தப்படல. ஏன்னா அப்படி அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அந்த கிரிமினல் பிரகாஷ் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு மரத்துல தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான். உடனே ஃபாரஸ்டுக்குள்ள போன போலீஸ்க்கு ரொம்ப நேரம் தேடுனதுக்கு அப்புறமா தான் அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதும் அவங்கள வேணும் அப்படின்னே யாரோ டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிக்குது. தூக்குல தொங்குறானோ இல்ல உயிரோட இருக்கானோ எப்படி இருந்தாலுமே அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க கடமை இல்லையா? சோ தொடர்ந்து அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்து 2வது நாள், அதாவது மே 11, 2024 அன்னைக்கு சோம்வார்பேட் டவுனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஃபாரஸ்ட்ல பதுங்கியிருந்தவனை கண்டுபிடிச்சு போலீஸ் அரெஸ்டும் பண்றாங்க. அவனை கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன போலீஸ் மீனாவுடைய தலை எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவுல ஒரு மாமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனவன் அங்க கிளையில இருந்து அந்த துண்டிக்கப்பட்ட தலை எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கான். ஆனா அதே இடத்துல டாக் ஸ்குவாட் தேடினப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. இந்த கேஸ் இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதாலையும் இது ரொம்பவே சென்சிட்டிவான, அதே சமயம் ரொம்பவே க்ரூவலான கேஸ் அப்படிங்கறதால போலீஸுடைய விசாரணை, கோர்ட்டுடைய விசாரணை பற்றிய தகவல்கள் எதுவுமே இனிமே முழுசா வெளியிடப்படல. கர்நாடகாவில் இருக்கிற நம்மளுடைய SDI பல பேர் இதை பத்தி போடுங்க அப்படின்னு கேட்டதால இன்டர்நெட்ல எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்திருக்கேன். சீக்கிரமாவே விசாரணை முடிஞ்சு அவனுக்கு உடனடி மரண தண்டனையோ இல்ல அப்படின்னா நிரந்தர ஆயுள் தண்டனையோ கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை அதிக படிப்பறிவு, வெளியுலக தொடர்பு இல்லாத மலைவாழ் மக்கள் அப்படிங்கறதால தான் அவங்க 10வது படிச்சிட்டு இருந்த மீனாவுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு இனிமே பல இடங்கள்ல இது போல குழந்தை திருமணங்கள் இனிமே நடந்துட்டு தான் இருக்கா? இந்த மீனா கேஸை பொறுத்த வரைக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்துல அங்க வந்து ஆபீசர்ஸ் இந்த வயசுல மேரேஜை பத்தி முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அதை பத்தி முடிவு பண்ணிக்கலாம், இவங்க 2 பேரை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு அதை கேட்டுக்கிட்ட பிரகாஷ் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ருத்ர தாண்டவம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருக்கான். அதே பொண்ணு தான் வேணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ண கூட பொறுமை இல்லாத அவனை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்ப ஒரே அடியா கொன்ன அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாளும் கொன்னுட்டு தான் இருந்திருப்பான். இவன் மீனா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தானா இல்ல வேற ஏதாவது போதை பொருள் யூஸ் பண்ணியிருந்தானா அப்படிங்கிற அதை பத்தின எந்த ஒரு தகவலும் இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா இவன் நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா நிதானத்துல இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவனுடைய கோவமும் அறியாமையும் குடி வெறியும் ஒரு இளம் தளிர கருக வச்சிருக்கு. இதுக்கு மேல அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலுமே அதனால போன அந்த உயிர் திரும்ப வரப்போறதில்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மீனாவுடைய பேரண்ட்ஸ் மேலேயுமே தப்பு இருக்கு. அதே அளவு தப்பு குழந்தை திருமணம் தப்பு அப்படிங்கறத பத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத கவர்மெண்ட் மேலேயும் இருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒருவேளை மீனா உயிரோட இருந்திருந்தா இந்த மிருகம் தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிற மெச்சூரிட்டி மீனாக்கு வந்திருக்கும். ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம தான் நினைச்சது நினைச்ச மாதிரி நினைச்ச உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்கோ கையால 10வது படிச்சிட்டு இருந்த மீனா கொடூரமான முறையில இறந்து போயிருக்கிறத நினைக்கும் பொழுது வார்த்தைகளே வரமாட்டேங்குது. அதிக வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றது அந்த காலத்துல வேணா ஒத்து வந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்துல ஜெனரேஷன் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. 5 வருஷம் 10 வருஷம் வித்தியாசம் இருந்தாலே அங்க பெரிய கேப் இருக்கிற காலம் இது. 10வது படிச்சிட்டு இருந்த மீனாவுக்கு புரிஞ்ச நியாயம் 32 வயசான இவனுக்கு புரியாம இருந்திருக்கு. இதுவே 2 ஜெனரேஷனோட நாலேஜ் லெவல், திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எந்த கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.